ஒரு வழக்காடி தமிழர், வழக்குரைஞர் தமிழர், எதிர் வழக்காடியும் தமிழர், அவருடைய வழக்கறிஞர் தமிழராக இருப்பார். இங்கே தமிழ்நாட்டிலே 75 நீதிபதிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. 75 நீதிபதிகள் 90% நீதிபதிகள் தமிழர்கள். பின்பு ஏன் ஆங்கிலத்திலே பேச வேண்டும்? இது கொள்கை நிலைப்பாடான நிராகரிப்பை தான் நான் தனிப்பட்ட முறையில் உணர்றேன். பெரும்பான்மை ஒரு கருத்தும் அதுவாக தான் இருக்கும். அப்போ சரத்து 21 அடிப்படை நீதி பெறும் உரிமை என்பது புரியும் மொழியில் இல்லாததே அந்த உரிமை மறுக்கப்படுதான் நினைக்கிறேன். இது ஏதோ யாசகம் கொடுப்பது போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சரத்தா வரணும், ஒரு சட்டமா வரணும். அப்பொழுதுதான் எனக்கு உரிமை இருக்கு, அதனால தமிழ் தான் பேசுவேன்னு சொல்லணும். அதோட தமிழிலே பேசுவதற்கு ஒரு சிலர் அனுமதிக்கிறாங்க. தமிழிலே வழக்குகள் பதிவு செய்யணும். உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மக்கள் வரி பணத்தில் வேலை செய்யக்கூடியவங்க. அவர்களுக்கு நம்ம நிர்பந்தம், எந்த பகுதிக்கு நீங்க வேலைக்கு போறீங்களோ அந்த பகுதியுடைய மொழியை பாண்டித்தியம் பெற்றுட்டு வேலைக்கு வாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள்லாம் பணி நியமனத்துக்கு வர்றாங்க. எங்க வர்றாங்களோ அங்க அவருடைய மொழியை கத்துக்கிட்டு வர்றாங்க. குஜராத்திலே திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2002 அவர் தீர்மானம் போட்டு அனுப்புறார், குஜராத்தி வேணும்னு. இப்போ அவரையும் பிரதம மந்திரியா இருக்கார். அதை பற்றி அவங்க எதுவும் செய்யல. இந்திய கூட்டாட்சி தத்துவத்தில் ஒன்றிய அரசு, மாநில அரசு என்ற நிலைப்பாட்டில் மாநிலங்கள் விரும்பினால் அந்தந்த மாநில சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று அந்தந்த மாநில மொழிகளில் உயர்நீதிமன்றத்தை அலுவல் மொழிகளாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற வாய்ப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அன்றைய சான்றோர் பெருமக்கள் அரசமைப்பு சட்டத்தை உண்டாக்கிய அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் 348 உட்பிரிவு 2 கீழே இந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கும் போது சுதந்திரம் முதல் அந்த உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. அரசமைப்பு சட்ட பிரிவு 21 நீதி பெறும் உரிமையை பறைசாட்டுகிறது. அந்த நீதி பெறும் உரிமை அவரவர் அறியும் மொழியிலே, புரியும் மொழியிலே நீதி பரிபாலனம் இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை மறுக்கும் விதமாக ஒன்றிய அரசு, உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இதை மறுத்து வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி 2006 நிறைவேற்றிய போதும் இன்றளவும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது. 1950, 69, 70, 71 என ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் என அந்தந்த மாநிலங்களை இந்திய ஆட்சி மொழியாக்கப்படும் பொழுது இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளான தமிழ் உள்பட கன்னடம் போன்ற மொழிகளில் ஏன் மக்களுக்கு புரியும் மொழியான தமிழ் மொழியிலே ஆட்சி அதிகாரங்கள், அலுவல் மொழிகள் இருக்கக்கூடாது என்பதை தான் கேட்டு தொடர்ந்து போராட்டம். இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த தோழர் சந்துரு, ஹரிபரந்தாமன் போன்றவர்கள் 1992 துவங்கிய இந்த போராட்டம் இன்றளவும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இது இறுதிக்கட்ட போராட்டமாக கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாநிலை போராட்டம் என 24 தோழர்கள், பொதுமக்கள், அமைப்புகளை சேர்ந்த பெருங்குடி மக்கள் எல்லாம் திரண்டு இருந்து இன்று இந்த அறவழி போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். பொதுவிலே வழக்கறிஞர்கள் என்றால் அவர்கள் வன்முறையாளர்கள் போன்றோம், அநீதியானவர் போன்றும் சித்தரிப்பது உண்டு. பொதுமக்களுக்காக இந்த போராட்டத்தை அறவழியிலே இங்கே வழக்கறிஞர்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே பாராட்டக்கூடிய ஒன்று. இது கொள்கை நிலைப்பாடான நிராகரிப்பை தான் நான் தனிப்பட்ட முறையில் உணர்றேன். பெரும்பான்மை ஒரு கருத்தும் அதுவாக தான் இருக்கும். எப்படின்னா, ஒரு வழக்காடி தமிழர், வழக்குரைஞர் தமிழர், எதிர் வழக்காடியும் தமிழர், அவருடைய வழக்கறிஞர் தமிழராக இருப்பார். இங்கே தமிழ்நாட்டிலே 75 நீதிபதிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. 75 நீதிபதிகள் 90% நீதிபதிகள் தமிழர்கள். பின்பு ஏன் ஆங்கிலத்திலே பேச வேண்டும்? ஆக யாரோ ஒரு சிலர் வெளிமாநிலங்களிலிருந்து நீதிபதிகளாக வருவார்கள். நாம் என்ன சொல்றோம்னா, தமிழ் மட்டுமே சொல்லல, ஆங்கிலத்தோடு தமிழ் சொல்றோம். ஆங்கிலத்தோடு தமிழ் சொல்லும் பொழுது எந்த குறையும் இல்லை. ஆக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இங்கு தடை சிந்தனை போக்குதால் மக்களுக்கு அறியும் மொழியிலே வழங்க அவர்கள் விரும்பவில்லை. அன்றைக்கு நீதிபதியாக தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதியாக இருந்த திரு AP ஷா அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிப்படை கட்டுமானங்களை நிறைவேற்றி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் சொன்னாங்க. இது அதற்கு பிறகு நேரடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வாங்கி இங்கே நிறைவேற்றப்படணும். ஆனால்
உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி அவர்களுடைய அனுமதியை பெற வேண்டும் என்றது அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு விதி. அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு விதியை இந்தியை தவிர, ஆங்கிலத்தை தவிர தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் வேறு மொழி ஆட்சி மொழியாகிவிடக்கூடாது என்பதற்காக இதை தடுப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். அது சட்ட ரீதியான அங்கீகாரமாக இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் பேச முடியாது, எங்கே லால எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அது சட்ட ரீதியான அங்கீகாரமாக இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் பேச முடியாது, எங்கே லால எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இது ஏதோ யாசகம் கொடுப்பது போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சரத்தாக வரணும், ஒரு சட்டமாக வரணும். அப்பொழுது தான் எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் தமிழ் தான் பேசுவேன்னு சொல்லணும். அதோட தமிழிலே பேசுவதற்கு ஒரு சிலர் அனுமதிக்கிறாங்க. தமிழிலே வழக்குகள் பதிவு செய்யணும். நீங்கள் ஆங்கிலத்தில் பெட்டிஷன் போடணும், வேணா கொஞ்சம் தமிழில் பேசிக்கிங்க அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சாமானிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் நான் தமிழ் வழியில் படித்தவன், 20 ஆண்டுகளை வழக்கறிஞராக இருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் வழக்கு நடந்துடும், ஆனால் தமிழில் பேச இன்னும் சிறப்பாக முடியும், பொதுமக்களுக்கு உதவ முடியும். ஆக இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் தான் நாம் இப்போ இன்னைக்கு கண்ணூர வேண்டியிருக்கு. அப்போ இதில் செயல்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாத ஒரு விடயம். இப்போ இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், ஒரு செயற்கை நுண்ணறிவுலாம் வந்துருச்சு. பாராளுமன்றத்தில் பல மொழிகளில் பேசுகிறாங்க. உடனுக்குடனே அந்தந்த மாநில மொழிகளில் நீங்கள் அந்த பொத்தானை அழுத்துனீங்கன்னா அப்படியே மொழி மாற்றம் செய்யுது. அப்போ வேற்று நீதிபதிகள் வந்தாலும் சரி, அவர்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், கருவிகள் மூலமாக மொழிபெயர்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி தமிழ் தட்டச்சு தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மாற்றுவது, தமிழிலிருந்து ஆங்கிலம் மாற்றக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள், இந்த மின்னணு பொறியாளர்கள் எல்லாம் திரளாக நாம் வேலைக்கு அமர்த்தி இதை இயல்பாக நிலைநாட்ட முடியும். எது இங்கே அவசியம்? அரசமைப்பு சட்டம் தான் தலையாயுது. அது என்ன சொல்லுது? நீதி பெறும் உரிமை சொல்லுது. அந்த நீதி பெறும் உரிமை புரியாத மொழியில் இருந்தால் அதோடைய முழுமை அடையுதா? இன்றைக்கு அடிப்படை உரிமை நிறைவேற்ற உலகமெங்கும் பல கோடிகள் செலவழிக்கப்படுது. இது ஒரு தடையா? நிதி பிரச்சனை இருக்கக்கூடாது, அடிப்படை உரிமையும் அரசமைப்பு சட்டம் தான் தலையாயுது. அதுதான் இன்றைக்கு நிறைவேற்றப்படணும். அதற்காக தான் இந்த கூட்டாட்சி தத்துவமே இயங்குது. ஆக இந்திக்கு நீங்கள் அங்கே அனுமதி கொடுத்துருக்கீங்க, ஆங்கிலத்துக்கு அப்போதுலேருந்தே அனுமதி இருக்குது. மக்களுக்கு புரியுற மொழியில் இருந்தால் என்ன? இப்போ கீழமை நீதிமன்றங்களில் நம்ம தாக்கல் செய்யலாம். ஆனால் என்ன அதில் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அதுலேயும் ஒரு சட்ட திருத்தம் வேண்டும். இந்த கோரிக்கை அதோடு இணைந்தது தான். விருப்பப்பட்டால் நீதிபதிகள் தமிழிலும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் தீர்ப்புகள் எழுதலாம் இருக்குது. அதுவும் மாற்றப்படணும். இப்போது பல மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் திறமை இருந்தால் தான் வேலைக்கு சேர்க்குறாங்க, இல்லைன்னா வேலைக்கு சேர்க்கல. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி ஒரு நிலைமை இருக்கணும்? அது கூட பரவாயில்ல, நாங்கள் விட்டுறோம். ஏன்னா இப்போ பலரும் ஆங்கிலமும் தமிழும் படித்து வரவர்கள் விருப்பப்பட்டால் எழுதிட்டணும். அதுவும் மாற்றப்படணும். ஆனால் அது நிச்சயம் நிறைவேற்றப்படணும். அப்போது இன்றைக்கி சாதாரண வேலைக்கு போகிறவர்கள் கூட பல விதிமுறைகள் விதிக்கிறாங்க. உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மக்கள் வரி பணத்தில் வேலை செய்யக்கூடியவங்க. அவர்களுக்கு நம்ம நிர்பந்தம், எந்த பகுதிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அந்த பகுதியுடைய மொழியை பாண்டித்தியம் பெற்றுட்டு வேலைக்கு வாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள்லாம் பணி நியமனத்துக்கு வர்றாங்க. எங்கே வர்றாங்களோ அங்கே அவருடைய மொழியை கற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்போ அவர்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி மக்களுடைய கோரிக்கையும் அவருடைய தேவையும் தான் அவசியமே தவிர நிதியோ வேறு காரணங்களோ சொன்னால் அது பொய். நிச்சயமாக அதுவும் ஒரு காரணம், அது ஒரு காரணம். ஆனால் இந்தியாவெங்கும் சற்றேறக்குறைய அடிப்படை சட்டங்கள் எல்லாம் ஒரு போன்று தான் இருக்குது. அதனால் அதை புரிந்து கொண்டு, இயல்பான மனித மனத்தை புரிந்து கொண்டு அவர்களால் தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, அன்றைக்கு நீதிபதி இஸ்மாயில் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதியாக இருந்தார். ஒரு தமிழரே தலைமை நீதிபதியாக இருந்தார். அவருக்கு பிறகு அந்த கொள்கை மாற்றப்பட்டது. ஏன்? ஒரு தமிழ்நாட்டின் ஒரு நீதிபதியே தலைமை நீதிபதியாக இருந்தால் இங்கே பாரபட்சத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, யார் வந்தாலும் பாரபட்சத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அவருடைய பிள்ளைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. எங்கே வேணாலும் பாரபட்சம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. வருபவர்களை எல்லாம் நம்ம சந்தேகிக்க முடியாது. ஆக ஒரு தமிழரே தலைமை நீதிபதியாக போட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை. மாற்று நீதிபதியில் இங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியே வந்தாலும் நம்ம ஆங்கிலத்தோடு தமிழை தான் கேட்குறோம், தமிழ் மட்டும் கேட்கல. அப்போ அவர்களால் சமாளிக்க முடியும். அந்த எந்த நீதிபதி எடுக்கிறாரோ அவருக்கு அந்த துறையில் பாண்டித்தியம் இருக்குதா என்று பார்க்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர்களுக்கு இந்த மண்ணோடைய மக்களுடைய சூழல் புரிந்து வழக்கு வழங்கப்படுகிறதா என்று சொல்கிறோம். இப்போ இந்த ரோஸ்டர்னு சொல்லக்கூடிய போர்ட்ஃபோலியோ கொடுக்கறது தலைமை நீதிபதி கையில் இருக்குது. அவர் இந்த மண்ணையும் மக்களையும் புரிந்தவர்களுக்கு உரிய வழக்கை உரிய நீதிபதியிடம் வழங்கினால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும்.
இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்த இந்த மானுடமும் இயங்குறதே எல்லோருக்குமான உலகமாக தான் பார்க்குறோம். நிதி பிரச்சனை இல்லை. இன்றைய சிலைகளுக்கெல்லாம் 4000 கோடி செலவு பண்ணுறோம், நினைவகங்களுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணோம். ஒன்றுக்கும் உதவாத செயலுக்கெல்லாம் மக்கள் பணம் செலவழிக்கப்படுது. அப்போது ரெட்ராஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ் சொல்கிறோம் சட்டத்தில். முன்மேவு அதிகாரம் பின்மேவு அதிகாரம். முன்மேவு அதிகாரத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் பழைய வழக்காடிகளை விரும்பினால் அதை தமிழில் கேட்டு அவர்கள் அறியலாம். அந்த மாதிரியும் பல சட்டங்கள் முன்மேவு அதிகாரத்தில் மாற்றப்பட்டிருக்கு, ரெட்ராஸ்பெக்டிவ்னு சொல்கிறோம். அப்போ முன்மேவி வழங்கப்பட்டால் பழைய வழக்குகள் ஒரு வழக்காடி விரும்பினார்னா, எனக்கு நீங்கள் எங்கள் வழக்கறிஞர் தமிழில் அனுமதித்தீங்கன்னா அவர் தமிழில் பேசினா எனக்கு சரியாக புரியும், என்னுடைய வழக்கு சரியாக எடுத்துரைக்கப்படுதா, என்னுடைய சான்றுகள் முறையாக நீதிபதியிடம் பகரப்படுறதா, நீதிபதியும் அதை முறையாக புரிந்து கொண்டாரா, நீதிபதி அதற்கு உரிய தீர்ப்பு வழங்கினாரா என்பதையும் அது அவர்களுடைய அடிப்படை உரிமை. அதான் நான் சொன்னேன் ஆர்டிகல் 24. அப்போ சரத்து 21 அடிப்படை நீதி பெறும் உரிமை என்பது புரியும் மொழியில் இல்லாததே அந்த உரிமை மறுக்கப்படுதான்னு நினைக்கிறேன். சொற்ப காரணங்கள், மொழிபெயர்ப்பில் ஆள் இல்லை, வேற்று மாநிலம் நீதிபதிகள் வர்றாங்க, அடிப்படை கட்டுமானம். என்ன அடிப்படை கட்டுமானம் இல்லை? இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் புத்தகத்தை இந்த பக்கம் அனுப்புனா அந்த பக்கம் மொழிபெயர்த்து வந்துடுது. சிலதை சரி பார்த்து தான் போதும். அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை. தமிழையோ கன்னடத்தையோ இல்லை இந்தி ஆங்கிலம் அல்லாத மொழிகளை கொண்டு வர அவர்கள் விரும்பவில்லையோ என்று தான் எங்களுக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. இது முதல் கட்ட போராட்டம் இல்லை, பல போராட்டங்கள் நடத்தியாது. சிறை நிரப்பு போராட்டம், உண்ணாநோன்பு போராட்டம், எத்தனை போராட்டங்கள். இந்த கடைசியாக தேசிய அளவில் ஒரு மாநாடு நடத்திட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். இது இங்கே துவங்கி இருக்கிறது, இது எல்லா மாநிலத்திலும். குஜராத்திலே திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2002 அவர் தீர்மானம் போட்டு அனுப்புகிறார், குஜராத்தி வேணும்னு. இப்போ அவரே பிரதம மந்திரியாக இருக்கார். அதை பற்றி அவங்க எதுவும் செய்யலை. குஜராத்தில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைவராக இருந்த அசீம் பாண்டே அவர்கள் இதே கோரிக்கை அங்கே சொல்கிறாரு. சில வழக்கறிஞர்களை எதிர்க்கிறாங்க. அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களுக்காக வழக்கு போடுறாரு. தொடர்ந்து அவர் நம்மோடு நிற்கிறார். அவ்வாறு எல்லா மாநிலங்களுடைய பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் எளிய மக்களுடைய குறைகளை ஏற்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் தான் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு நுனிநாக்கு ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியாது, அந்த மாநிலத்துடைய மொழி தெரியாது. அதனால் அவங்க வரவிட மாட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாடெங்கும் 80% வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் தலைமை நீதிபதிகள் எல்லாருமே சொல்கிறாங்க இது சரியான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. நீங்கள் ஆங்கிலத்தோடு தமிழ் கேட்குறீங்க, ஆங்கிலத்தோடு கன்னடம் கேட்குறீங்க, குஜராத் கேட்குறீங்க, இது தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தடையாக இருப்பது யார்? அதுதான் இங்கே உள்ள கேள்வி. அது மக்களுக்கு தெரியும். யார் கொண்டு வராமல் இருக்கா, ஏன் தடுக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு பல தமிழ் அமைப்புகள், மக்கள் அமைப்புகள் எல்லாம் இந்த உண்ணாநோன்பில் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த போராட்டமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, உயர்நீதிமன்ற தமிழ் மக்கள் இயக்கம், அதோட உயர்நீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் செயற்பாட்டுக்குழு, மக்கள் இயக்கமும் வழக்கறிஞரும் சேர்ந்து தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் 5 கட்ட போராட்டங்கள் நடத்தினோம். அதில் பல மக்கள் அமைப்புகள் போராடி இது எங்கள் கோரிக்கை என்பதை பதிவு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு இது அதிகமாக கொண்டு செல்லப்படணும். அது நிச்சயமாக அது ஒரு இடைவெளி இருக்குது. நிச்சயம் இதை எல்லா மக்களுக்கான பிரச்சனையாக அவர்கள் உணரும் வகையில் நாம் அதை எடுத்து பரப்புரைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் இந்த போராட்டம் அனைவருமாக சேர்ந்து தான் இது செயல்பட்டிருக்கும். தமிழ் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், பொதுமக்கள் அமைப்புகள், பல அமைப்புகள் இணைந்து தான் இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறோம். இது தமிழக அரசு பொதுவாக இதுக்கு ஆதரவாக தீர்மானத்திற்கு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக முதல் 2006 நிறைவேற்ற தீர்மானம். இன்றைக்கு அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எதுவும் தடை சொல்லலை, உயர்நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துருக்குது. ஆக பல தளங்களில் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா விடயங்களையும் இந்த ஒன்றிய அரசு வந்தாங்கன்னா, அமைச்சர்கள் வந்தாங்கன்னா, அந்த துறை அமைச்சர்கள் வந்தாங்கன்னா, பிரதம மந்திரி வந்தால் அவர்கிட்ட எடுத்துரைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூடுதல் அழுத்தம் கொடுக்கணும். தமிழ்நாடு அளவில், ஒன்றிய அளவில் இதுவரைக்கும் எந்த அழைப்பும் இல்லை. பல தடவை நாங்கள் முயற்சி பண்ணி காத்துட்டோம். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த தீர்மானங்களை நேரடியாக கொடுத்துருக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். அதை பற்றி எந்த ஒரு அழைப்போ செயலோ இல்லை. தனிப்பட்ட முறையில், தார்மீக முறையில் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க நிறைய பேர். உள்ளபடியே நம்ம அவரோட தனிப்பட்ட முறையில் அவர்களை நம்ம பாராட்டுறதுக்கிறோம். கட்சி ரீதியாக யாரும் ஆதரவு தெரிவிக்கலை. கட்சி ரீதியாக ஆதரவு தெரிவிக்கலை. திரு பால் கனகராஜ் அவர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறார். ஒரு முன்னாள் தலைவர், வழக்கறிஞர்களோட பிரச்சனைகள், பல பிரச்சனைகளோடு இணைந்து செயல்படக்கூடியவர். அவர் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவித்து வருகிறார். இந்த கோரிக்கையை அவரே எடுத்து சென்று நமது தமிழ்நாட்டின் அமைச்சராக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல் முருகனிடம் அவர் அந்த கோரிக்கையை வைத்தார். டெல்லி மாநாட்டு கருத்தரங்களுடைய கோரிக்கையும் வைத்தார். ஆனால் ஒரு கட்சி ரீதியாக யாரும் அணுகலை இதுவரை என்பது வருந்தக்கூடியது.
இந்த நிச்சயமாக இதில் வந்து மரணிப்பது நோக்கமல்ல, உயிர் விட்டு ஒரு கோரிக்கையை பெறுவது என்பது உள்ளபடியே இன்றைக்கு வந்து மானுட வரலாற்றில் ஒரு கோரிக்கைக்காக பல கட்ட போராட்டங்கள், பலவிதமான போராட்ட உத்திகள் இருக்கும். அது பொதுமக்கள் தெரியும். ஆயுதம் தாங்கி போராடி இருக்கிறாங்க, வன்முறைகள் நடந்திருக்கு. ஆனால் வழக்கறிஞர்கள் அறவழியை நாடி இருக்கிறாங்க. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசு. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு எங்களை நாங்களே வருத்தி கொள்கிறோம் என்று ஒரு காலவரவேற்ற அல்லது கோரிக்கை நிறைவேறும் வரை ஒரு போராட்டத்திற்காக இங்கே களம் கொண்டிருக்கார்கள். அதை அரசும் பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அநீதி தொடர்ந்து நடைபெறக்கூடாது. நிச்சயமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் என கேட்டுக்கொள்கிறோம்.